ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஃபுட்டான காளான் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் டைமில் கடைகளில் கிடைக்கக்கூடிய காளான் ரெசிப்பியில் ஒரிஜினல் காளான் இருக்காது. இன்றைக்கி ஒரிஜினல் காளான் வச்சு நம்ம வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் முட்டைக்கோசும் 200 கிராம் காளான் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை கோட் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மைதாவும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக பொரித்து எடுத்துக்கலாம். பக்கோடா போல் நல்லா பொரித்து எடுத்ததும் இதை தனித்தனியாக நல்லா உதுத்து விட்டுக்கலாம். காளான் எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. இதை அப்படியேவும் சாப்பிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் டேஸ்ட்டுக்காக டொமேட்டோ கெச்சப் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் 3 தக்காளியை பேஸ்ட் போல் அரைச்சி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக காரத்துக்கு மல்லிப்பொடியும் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறேன். உப்பு காரமும் அவங்களோட தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் சிரப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சிரப் சேர்த்தும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். நம்ம உதுத்து வச்சுருக்க காளான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் மல்லி இலையும் சேர்த்து சூடாக பரிமாறிடலாம். இந்த காளான் ரெசிப்பியை டொமேட்டோ கெச்சப்போடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் காளான் ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காளான் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.